வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நிறைய சம்பவங்கள் நடந்தது. அப்புறம் கொஞ்சம் லேட்டாவது காரணம் வீடியோவில் லென்த் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்றைக்கான ஸ்மாக்டவுன் ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அப்படிப்பட்ட ஸ்மாக்டவுனோட ரிவ்யூ பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஓப்பன் பண்ணோடனே ஜேக்கப் ஃபாட்டு தான் வராரு. ஜேக்கப் ஃபாட்டு சின்ன வயசுலேருந்து அவங்க குடும்பத்தில், அதாவது ரோமனுடைய குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டவரான். இப்போ நான் ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தி தான் யார் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் ஃபாட்டு பேசுகிறாரு. அதே இடத்துக்கு ஜிம்மி அண்ட் ஜே உசோஸ் வராங்க. ஜிம்மி அண்ட் ஜே உசோஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பாரு ஜேக்கப், நீ ரோமன் எடுத்துகிட்டு மோதுற, கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ நம்ம குடும்பத்தில் பகையாளியாக மாறிட்ட. இப்போ நீ ரோமன் ரெயின்ஸ் கூட மோதி தோக்க போகிற. நீ தோக்குறதும் அவனுடைய குழந்தைகள் குடும்பம்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவாங்களா, அவங்களுக்குலாம் அசிங்கமாக இருக்காதா அப்படின்னு கேட்குறாரு. ஜேக்கப் ஃபாட்டு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லிட்டாருங்க. ஜிம்மி அண்ட் ஜே, நீங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது முயற்சி பண்ணி ரோமன் ரெயின்ஸை தோக்கடிக்கிறதுக்கு முடியாமல் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது உங்களுடைய உதவியினால் அவன் வெற்றி பெறான்னா, நான் உங்களுடைய பிளட் லைன் ட்ரீயவே கொளுத்தி விட்டுருவேன், குடும்பத்தையே எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு போயிருக்கிறாரு. சரி, நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை ஜிம்மி அண்ட் ஜே உசோஸ் ரோமன் ஹெல்ப் பண்ணால் குடும்பத்தையே எரிச்சிருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாமே. ஸோ ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் ரொம்ப பிஸியாக இருக்கார். பிகாஸ் இன்றைக்கி அவர் ஜிஞ்சர் பிரெட் மேனுடைய டெத்துக்கான சடங்குகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்காக பிஸியாக இருக்கார். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிக்கி ஸ்டாண்ட்ஸ் வராரு. எஸ், அவர் இப்போ ரெடியாக இருக்கார். அடுத்த ஆப்பனண்ட் யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல ரொம்ப நாளாக காணாமல் போன ஃபுல்லாக இன்றைக்கி கிடச்சிருச்சிங்க. எஸ், ஜாக் ரைடர் வந்திருக்கிறாரு. அவர் பேர் மேக்கரோனா மாற்றிட்டார்ல. ஸோ மேக்கரோனா அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிக்கி ஸ்டாண்டை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ ரிக்கி ஸ்டாண்டுக்கும் மேக்கரோனாக்கும் மேட்ச் இருக்குது. பேக் ஸ்டேஜில் ஜேக்கப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா ராய்ஸ்கியை பார்த்து கட்டிப்பிடிச்சி, ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஸோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணி உன் ஃபேமிலியில் நீ தான் பெரியவன் அப்படிங்கிற நிரூபி அப்படிங்கிற மாதிரி ராய்ஸ்கியை சொல்கிறாரு. அதே நேரத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு இவரை பார்க்குறாரு. ஜேக்கப் ஃபாட்டு ராய்ஸ்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ நம்ம ஃபேமிலியில் சேர்ந்துரு, அதாவது எம்எஃப்டி டீமில் ஜாயின் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. ராய்ஸ்கி ஒருவேளை ஓகே சொன்னார்னா எம்எஃப்டியில் எப்போ வேணாலும் சேரலாம். அதன் பின்பு உமன்ஸுக்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் கியானா ஜேம்ஸுக்கும் டிஃபனி சேஷனுக்கும் நடக்குது. காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறது செல்ஸ் கிரீன். அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் உடல்நிலை காரணமாக அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் இன்றைக்கி ஸ்மாக்டவுனுக்கு வர முடியலையா. நான் வராட்டாலும் டிஃபனி என்னுடைய வாழ்த்துக்கள், நீ உன்னுடைய டைட்டில் ரீடைன் பண்ணு, கூடிய சீக்கிரம் ஒன்றை நோக்கி வருவேன் அப்படிங்கிற மாதிரி செல்ஸ் கிரீன் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி வராட்டாலும் கூடிய சீக்கிரம் செல்ஸ் கிரீன் ஸ்மாக்டவுனுக்கு வருவாங்க. கெட் வில்சன், நீங்கள் உடம்பெல்லாம் சரியாகி வாங்க. சரி, இந்த உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஜூலியா கியானா ஜேம்ஸ் கூட இருக்கிறாங்க. ஏதாவது முயற்சிகள் பண்ணி இந்த மேட்ச்சில் எப்படியாவது கியானாவை சாம்பியன் ஆக்கலாம்னு பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த முயற்சி தோல்வி அடையுது. ஃபைனலி இந்த மேட்ச்சில் டிஃபனி சேஷன் அவங்களுடைய உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி ரீடைன் பண்ணிட்டாரு. ரெஃப்ரி கையை எங்கே கட்டுறாரு பற்றியில. அண்ட் காய்ஸ், பேக் ஸ்டேஜில் பாருங்கள், எல்லோரும் அழுதுகிட்டு இருக்காங்க. என்னால் கூட அழுகையை அடக்க முடியலை. பிகாஸ் நம்ம ஜிஞ்சர் பிரெட் மேன் இறந்து போயிட்டார். கல் நெஞ்சன் சாமி ஜெயின் ஒரு கொலையை பண்ணிவிட்டு எப்படி நிற்கிறாரு பாருங்க. அவர் என்ன கேட்குறாரு தெரியுமா, இதெல்லாம் டூ மச்சா இல்லை, யுவர் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர், நீங்கள்லாம் தனி உலகத்தில் இருக்கிறீங்களா, இல்லை நான் தான் பைத்தியக்காரன் ஆகிட்டேனா? ஒரு செத்து போன பொம்மைக்கு நீங்கள் சடங்கு பண்ணுறீங்க, அதுக்கு உசுரே கிடையாதுடா. அப்போ அந்த இடத்துக்கு ஆட்டுறுத்து வராரு. எனக்கு புரியுது நண்பா, நீ தெரிஞ்சு இப்படி பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் ஆனால் ஒரு உயிர் போயிருச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த பூவை அவனுக்கு வை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஆல்ரெடி குழம்பி இருக்கிறாரு சாமி சேனு, இதில் கூட கொஞ்சம் குழப்பத்துக்கு ஆட்டுறுத்து வர்றாரு. இவன்கிட்ட ஒன்றும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு சாமி சேன் அந்த இடத்த விட்டு போயிட்டார். ஆக்சுவலி சாமி சேன் தனி உலகத்தில் இருக்காரா, இல்லை நாமெல்லாம் தனி உலகத்தில் இருக்கிறோமா? சரி, மெயினான விஷயத்துக்கு வருவோம். ரியா ரிப்ளை, ஷார்லட் ஃப்ளேர், அலெக்ஸா போட் 3 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் இன்ஃபெக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 6 மந்த் டாக் டைம் மேட்ச் விளாட போகிறாங்க. அதை பற்றி பேக் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் டேமியன் வில் ரெடி. இன்றைக்கி டேமி பீஸ் பார்த்தீங்கன்னா டாலா டாங்காக்கு இடையிலான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். யாருடைய சோக் பெருசு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் போகும்போது ட்ரூத்து சொல்கிறாரு, ட்ரூத்துன்னு நீங்கள் வராண்டாம்ப்பா, உனக்கு ஆல்ரெடி அடிபட்டுருக்குது, நான் உன்னை சமாளிச்சுக்கிறேன், உன்னுடைய காயம் பெருசாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ ட்ரூத்தும் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு. சரி, இதை அவன் தனியாக ஹேண்டில் பண்ணுவான்னு. இன்றைக்கி டாலா டாங்காக்கும் டேமியன் ப்ரீஸுக்கும் ஒரு மிகப்பெரிய மேட்ச் நடக்க போகுது.
மேட்ச் மிகவும் விறுவிறுப்பாக போகுது. அதாவது சில விஷயங்கள் சாட்டிஸ்ஃபைட்டாக இருந்துப்பா அப்படின்னு சொல்லணும்ல, அதே மாதிரி டேமியன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்புக்கு மேலே ஏறி டாலட்டாங்க அடிச்சுக்கிட்டு சோலோஸுக்கு அந்த இடத்துல சீனை போயிட்டுருவாரா, நெஞ்சிலேயே ஒரே முதிங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே சாட்டிஸ்ஃபிஷனாக இருந்ததுங்க. நம்ம சோலோஸுக்கு அடி வாங்குறது பார்த்தாலே எனக்கு உண்மையிலேயே சாட்டிஸ்ஃபிஷனாக இருக்குது. மனுஷன் அந்தளவுக்கு தத்ரூபமாக நடிக்கிறார்ல. அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சோலோஸுக்காவா டாமாட்டாங்கா இவங்கெல்லாம் சேர்ந்து டேமியன் அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துக்கு காப்பாற்றுறதுக்காக ட்ரூத் வராரு. என்னதான் ட்ரூத் முயற்சி பண்ணாலும் அவர் ஒரு ஆள் தானே. ஸோ அந்த ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் அடிக்கும்போது ஃபைனலி டேமியன் ப்ரீஸ் காப்பாற்றிட்டாரு. பட் ஆனால் இந்த அட்வான்டேஜை பயன்படுத்திக்கிட்ட டாலாட்டாங்கா ரொம்பவே க்ளீனாக ஒரு பயங்கரமான ஒரு சோக் ஸ்லாமை டேமியன் ப்ரீஸுக்கு போட்டு இந்த மேட்ச்சில் டாலாட்டாங்கா வெற்றி பெற்று விட்டார். வெற்றி பெற்ற பிறகு ட்ரூத்தை மொத்தமாக பார்த்தீங்கன்னா குமுறுக்குப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ராய்ஸ்கி வந்துடலாம். நாங்கள் இருக்கும்போது என்னுடைய நண்பனை அடிச்சிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி ராய்ஸ்கி வராரு. சோலோஸுக்காக தான் டீமில் ஜாயின் பண்ணிடு அப்படின்னு ஆஃபர் பண்ணியும் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு காப்பாற்றுறதுக்காக வந்து நிற்கிறாரு. பார்க்குறாரு பாருங்களேன், ஒரு பார்வை பல அர்த்தங்கள் இருக்குதுல்ல. சரி, இன்னைக்கு அவர் காப்பாற்றிட்டாரு. அண்ட் காய்ஸ், நம்ம மனசில் இருக்கிற எனக்கு உண்மையிலேயே அழுக தாங்க முடியலங்க. ஜிஞ்சர் பிரெட்மேன் இந்த உலகத்தை விட்டு போவார்னு அவரை பற்றி அறியாதவங்களுக்கு விஷயங்களை நான் இப்போ சொல்கிறேன். ரிமெம்பரிங் அவர் டபிள்யூபியில் எந்தெந்த காலகட்டத்திலலாம் இருந்தார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஜிஞ்சர் மேன் உங்களுக்கு தெரியுமா, ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் காலத்துலேயே ஆடியன்ஸ் சைடில் 360 டீஷர்ட்டை போட்டு இருந்தவர். சாம்பியன் ஆகும்போது யூ கேன் சீ மீ. நீங்கள் ஜிஞ்சர் பிரெட்மேனை பார்க்கலையா? வா, எங்களை விட்டு போயிட்டியே, ப்ரெட்டு டீ கூட முக்கி சாப்பிட்ருப்பேன், இப்படி செத்து போயிட்டியே. உண்மையிலேயே வருத்தமாக இருக்குல்ல. சரி, இப்போ மெயினான விஷயத்துக்கு வரலாம். பால் ஹேமன் ஒரு கான்ட்ராக்டை எடுத்து ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர்கிட்ட கொடுக்காரு. என்னதுன்னா, இனி வரும் காலங்களில் அஃபிஷியலி ஸ்மாக்டவுனில் தான் பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து இருக்க போகிறாரு. அண்ட் இதே நேரத்தில் மெயின் ஸ்டேஜில் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. என்னுடைய இன்ஜுரி வந்து இப்போ க்யூர் ஆகிட்டு நான் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். குந்தர் என்னை அட்டாக் பண்ணியிருக்கிறான். குந்தர் உன்னுடைய கேள்விகளுக்கு நான் பதில் அளிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு வர்றது பால் ஹேமன் சொல்லலாம், நான் வந்து செத்ரான்ஸை பீட் பண்ணதுக்காக, அதாவது செத்ரான்ஸ் எதிர்கொள்வதற்காக எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் குந்தர் வந்து செத்ரான்ஸை பீட் பண்ணியிருக்கான். அவனுக்கான ஒரு கோரிக்கை நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னதுன்னா, அவன் வந்து ஸ்மாக்டவுனுக்கு வரணும், அவனுடைய டைட்டிலுக்காக மோதணும். ஸோ கிளாஸ் இன் இட்டாலியில் அவனுடைய டைட்டிலுக்காக மோதுறான். இதுதான் அவனுடைய ஃபேவரட், அதை நான் வந்து நிறைவேற்றிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் சொல்கிறாரு. பால் ஹேமன், ரோமன் ரெயின்ஸோ, ப்ராக் லெஸ்னரோ யார் கூட போனாலும் அவங்களாம் விளங்காமல் போயிட்டாங்க. இப்போ குந்தரோட கூட நீ கிளைண்டாக வந்திருக்கேன்னு கேட்கும்போது பால் ஹேமன் சொல்கிறேன், நான் கிளைண்டெல்லாம் கிடையாது, அவன் ஒரு ஹெல்ப்பு கேட்டான், அதுக்காக உதவி பண்ண வந்திருக்கிறேன், நான் குந்தரோடைய கிளைண்டெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இருந்தாலும் கோடி ரோட்ஸ் கொஞ்சம் வம்புலுக்கு பார்க்காரு. பால் ஹேமன் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. போனதுக்கப்புறமா அந்த இடத்துல குந்தர் திடீர்னு சர்ப்ரைஸாக வந்து கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணுறாரு. போன வாரம் இதே மாதிரி தான் அட்டாக் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த முறை கோடி ரோட்ஸ் கொஞ்சம் உஷாராயிட்டாரு. பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி குந்தரை ரிங்கை விட்டு வெளியே அனுப்பிட்டு சொல்கிறார், குந்தரு நீ அட்டாக் பண்ணிட்ட, சரி ஓகே, நீ வந்து லெஜெண்டரி ஜான்சனாவுடைய கெரியரை முடிச்சுக்கலாம், கோல்டுபர்க் கூட கெரியரை முடிச்சுக்கலாம், நீ ஒரு கெரியர் கில்லராக இருக்கலாம். ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கெரியர்லாம் முடிக்கணும்னு முயற்சி பண்ணாத. ஏன்னா உன்னால் ஏன் கெரியரையோ ரோமன் கெரியரையோ அல்லது பல பேரோட கெரியரையோ முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன் இட்டாலியில் என்னுடைய டைட்டில் உனக்காக எஸ்டாக டிஃபெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத கோடி ரோட்ஸ் சொல்லிட்டாரு. ஸோ கோடி ரோட்ஸுக்கும் குந்தருக்கும் கிளாஸ் இன் இட்டாலியில் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா எஸ் காய்ஸ் பேக் ஸ்டேஜில் ஜிஞ்சர் பிரெட்மேனுடைய உடல் தயனம் செய்யும் போது அவரோட உடம்பு வச்சுருக்குறாங்க. நான் சாமி சேன் கல்லஞ்சக்காரன் பாருங்க, குடும்பமே இழந்து நிற்கிறேங்க. அந்த இடத்துல போயிட்டு ஏன் இப்படிலாம் நீங்கள் மூட நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. யாருக்கிட்ட? ஜானிகர்கிட்ட. இந்த எளிதாக செத்து பல நாள் ஆச்சு, ஏன்னா அவங்களுக்கு பொங்கலே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஜானிகர்கனும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லி ஆன்சர் பண்ணுறாரு. சாமிசனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கேண்டீஸு எங்கம்மா இருக்கிற, நான் பாருமா ஆன்சர்லாம் பண்ணுறாம்மா, உசுரோடு இருக்கிறான்ப்பா அப்படின்னு. அப்போ கேண்டீஸ் வரும்போது நோ ரியாக்ஷன். அவன் ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ரே ஃபினிக்ஸ் ரே உனக்கு தெரியும்ல இவங்க எல்லாருமே ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, பாரு ஒரு பொம்மை செத்து போய் கிடக்குது, ஜிஞ்சர் மேன் செத்து போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கதை அடிச்சுட்டு என்ன லூஸ் ஆக்கிட்டு இருக்காங்கய்யா அப்படின்னு பேசும்போது ரே ஃபினிக்ஸ் சொல்கிறாரு, புரியுது, ஒரு கொலை பண்ணிட்ட அப்படிங்கிற உணர்வு உனக்குள்ளே இருக்குது, எல்லாம் ஆக்சிடெண்ட்டாக நடந்துச்சு, நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சாமிசனுடைய முகத்தை பாருங்களேன், அடங்கம்மால வாண்ட போய் சொன்னேன் பாரு, பாவங்க குழம்பு போய் இருக்கிறார் அந்த மனுஷன்.
அடுத்தது பேஜோடைய நேரம். பேஜ் நடந்து வரும்போது அந்த இடத்துல டேனோசன் குறுக்கால போகிறாரு. டேனோசன் போனாலே சகுனம் சரி வராதுல. ஒரு ஏணிப்படி பார்த்தீங்கன்னா இவங்க முன்னாடி வந்து விழுது. நிறைய பேருக்கு தெரியும், நடக்கும்போது ஏணிப்படி பின்னாடி விழுந்துச்சுன்னா அது கெட்ட சகுனத்துக்கு அறிகுறி. அதுதான் இப்போ நடந்திருக்குது. அண்ட் கிளைஸ், பிளாக் மேரனுடைய ப்ரோமோவை போடுறாங்க. பிளாக் மேரனுடைய கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா WWE ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு வர போகிறாங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரோமோவை பார்த்தீங்கன்னா பிளாக் மேரன் கூடிய சீக்கிரம் ஸ்மாக்டவுனுக்கு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பேஜ் அண்ட் ப்ரீ பெல்லா கரண்ட்லி WWE உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன் அவங்களுடைய சாம்பியன்ஷிப் செலிப்ரேட்டிங்கை இப்போ பண்ண போகிறாங்க. சரி, வாட் இஸ் நெக்ஸ்ட், எங்களுடைய அடுத்த சேலஞ்சர் யார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இவங்க 2 பேரும் வந்திருக்கிறாங்க போல இருக்குது. அப்படி கேட்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபேடர் இன்ஃபெக்ஷன் வராங்க, எங்களுக்கு தான் இந்த டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட் என்னதுன்னா, லாஷ் லெஜெண்டும் நாயா ஜாக்ஸும் வந்துட்டாங்க. எங்களோட டைட்டில் உங்கள்கிட்ட தோட்டம், எங்களுக்கான ரீமேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் லாஷ் லெஜெண்டும் நாயா ஜாக்ஸும் பார்த்தீங்கன்னா பேஜையும் சரி ப்ரீ பெல்லாரையும் அட்டாக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த லைனில் நாங்கள் தான் இருக்கணும், அந்த லைன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேடல் இன்ஃபெக்ஷன் டீமை இந்த இடத்த விட்டு காலி பண்ண வச்சுட்டாங்க. அண்ட் லாஸ்ட் லெஜெண்ட் அந்த இடத்துல நடந்து போகும்போது ரியா ரிப்ளை 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துருப்பாங்க. ஃப்யூச்சரில் பெரிய சம்பவம் இருக்குது டோய் அப்படிங்கிறது இதில் வந்து நல்லாவே தெரியுது. அண்ட் கைஸ், அதுக்கப்புறமா எஸ் மனசு தாங்கலை, பிரெட்டு மண்டையன் செத்து போயிட்டான். ஓகே, அக்செப்ட் பண்ணிப்போம். அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை, வாவ், மிஷனுடைய கல்யாணத்தில் இருந்துருக்காருங்க. மேட்ச் ஆஃப் மேக்மேனுடைய கல்யாணத்தில் உங்களுக்கு தெரியாத பல விஷயம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக டி ஜெனரேஷன் எக்ஸ் இந்த உலகத்தையே ஆண்டுட்டு இருக்கும்போது அந்த டீமில் இருந்திருக்கிறாருங்க ஜிஞ்சர் பிரெட் மேன். மறந்துட்டோம் பாருங்களேன். இதை விட பெரிய குடம் என்ன தெரியுமா, அண்டர்டேக்கரோட கெரியரை ப்ராக் லெஸ்னர் முடிவுக்கு கொண்டு வரும்போது ஒருத்தர் ஷாக்கிங்காக ஆன்னு வாயை பிளந்தாரே, கூட இருந்தது யார், அதாவது பக்க சீட்டில் இருந்தது வாயை பிளந்தது யார், நம்ம ஜிஞ்சர் பிரெட் மேன். எஸ், அண்டு ஜிஞ்சர் பிரெட் மேனும் கூட இருந்திருக்கிறாரு. ஷாக்கிங்கான பல விஷயங்களில் ஜிஞ்சர் பிரெட் மேன் கூட இருந்து பல அனுபவத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. சரி, இப்போ மெயினான விஷயத்துக்கு வருவோம். ரியா ரிப்ளை ரெடி ஆகிட்டாங்க. 6 மேன் உமன்ஸுக்கான மேட்ச் ரெடியாக இருக்குது. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளை டேப் அவுட் வாங்கி வெற்றி பெறலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது திடீர்னு ரியா ரிப்ளையுடைய காலை யாரோ பிடிச்சிருக்கிறா. அதை நம்ம ஜேடுகார்கள் வந்துட்டியாமா அப்படியே காலை பிடிச்சி இழுத்து போட்டதுனால அலெக்சா பில்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா ஜேடுகால் வந்திருக்காருல. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ஜேசி ஜெயன் ரொம்பவே கிளீனாக பார்த்தீங்கன்னா அலிஸ்டா பிளக்கு அலெக்சாவுக்கு ஃபினிஷரை போட்டு இந்த மேட்ச்சில் வெற்றிட்டாங்க. சரி, வெற்றி பெற்றதுக்கப்புறமா அப்படியே எழுந்து நின்று பார்க்கும்போது ஜேடுகார்கள் சொல்கிறாங்க, உங்கள் நேரம் தான் முடிஞ்சிருச்சுல, நீங்கள் போங்க, நாங்கள் இந்த பணத்தை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஜேசி ஜெயன் அண்ட் அவங்களோட டீம் ஃபேடல் இன்ஃபெக்ஷன் ஓகே நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜேட்கார்கள் அண்ட் அவங்களோட டீம் எல்லாரும் சேர்ந்து ரியா ரிப்ளை, அதுக்கப்புறம் ரியா ரிப்ளை கூட எதுக்காக சேர்ந்தீங்க அப்படிங்கிறதுக்காக அலெக்சா பில், ஷார்லா ஃப்ளர் இவங்க எல்லாரையும் சேர்ந்து மொத்தி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. சரி, பழையபடி இவங்க டீமாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மீண்டும் டைட்டிலை நோக்கி வந்திருக்கிறாங்க. அப்புறம் ராய்ஸ் கிட்ட அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகாஃபாட்டு பேசுகிறாரு. ஸோ தேவையில்லாமல் அவனுக்கு உதவி பண்ணாத, குடும்பத்தில் நீ பிரச்சனையை கிளப்பி விடாத அப்படிங்கிற மாதிரி ராய்ஸ் கிட்ட ஊசோஸ் நாசுக்காக பார்த்தீங்கன்னா பேசிட்டு போகிறாங்க. ராய்ஸ் கீயோடைய மனநிலை எப்படி இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி அவர் சோலோசுக்காக அந்த முழுக்க பிளட் லைன் ஸ்டோரியிலே இருக்கார்ல. ஸோ அதனால தான் இவரோட முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது பல பேருக்கு டவுட்டாக இருக்குது. சரி, இன்றைக்கி ராய்ஸ் கீ ஒரு மேட்ச் இருக்குதுங்க. வேறு யாரு கூடயும் கிடையாது. டன்டனக்கா டாமா, நம்ம டாமா டாங்கா கூட தான் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சோகத்தின் உச்சம். எஸ், என்னால் அழுக இறக்க முடியல காய்ஸ், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எஸ், நம்ம ஜிஞ்சர் பிரெட் மேன் இறந்து போயிட்டாம்ல. அவரை பற்றினா இன்னும் ஒரு சில மெமோரிஸை பார்க்கலாம். ஜிஞ்சர் பிரெட் மேன் எப்படிப்பட்டவர்னா, நம்ம கேட்டாங்க பால் மலையை ரிங்கில் ஒரு காலத்தில் கொடுத்துருப்பாரு. அந்த நேரத்தில் ஆடியன்ஸ் சைடு பால் ஸ்டோன் கோல்டு மாதிரி அடித்தவர் தான் இந்த ஜிஞ்சர் பிரெட் மேன். இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியுமா, அந்த சிஎம் பாங் டபிள்யூபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆகும்போது இவர் ஆடியன்ஸ் சைடெலாம் இல்லை, இந்த கமெண்ட்ரியில், அதாவது இந்த யூடியூபராக இருந்து சிஎம் பாங் டபிள்யூபிள்யூக்கு மீண்டும் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் கொடுத்தவருங்க. ரியாக்ஷன் சிகாமணி, சிகரத்தின் சிகாமணி, மறந்துட்டியல்ல. இதுக்கும் மேலே கோடி ரோட்ஸ் அண்ட் சாம்பியனாக ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தி வின் பண்ணும்போது அங்கே கூட நின்றது யாரு, நம்ம ஜிஞ்சரு. அப்போ அது கெவின் ஓவன்ஸ் இல்லையோ, சேச்சா ஜிஞ்சர் தான், ஜிஞ்சர் கெவின் ஓவன்ஸ் கிடையாது, ஜிஞ்சரு. சரிங்களா, ஜிஞ்சர் தாங்க இருந்தார் அன்னைக்கு, மறந்துட்டோம் பற்றியில. சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாமா டாங்காவுடைய நேரம். டாமா டாங்கா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மேட்ச்சில் தோற்று போயிட்டாருங்க. அப்படி தான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கெலாம் எதுவுமே இல்லை. ஸோ டீம் மெம்பர்ஸ்லாம் முயற்சி பண்ணாங்க. பட் ஆனால் ராய்ஸ்கி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றதுக்கப்புறமா சோலோ ஷிக்காக்கு ஒரு ஸ்டாக். பட் ஆனால் அவருடைய டாமா டாங்கா தோற்றதை விட
அவருக்கு ஒரு எப்படி சொல்ல எப்படியாவது ராயஸ்கியை தான் டீமில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவரை திரும்பி அடிக்கலை. ஸோ வெயிட் பண்ணிட்டு வந்துருவான்னு. அதே மாதிரி டேனோசன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கேத்லாபுக்கு போயிட்டு புதுசாக ஒரு கேரக்டர் உருவாக்கிட்டு இருக்காராம். ஏன்னா டேக் டீம் பார்ட்னர் தேவைப்படுது. லைட்டெல்லாம் ஆஃப் ஆகணும்னு சொல்கிறாரு. டக்கெல்லாம் லைட்டெல்லாம் ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறமா பவர் பர்கர், சால்ட், உப்பு, சோடியம் எல்லாத்தையும் சேர்த்து பவர் பர்கர்ஸ் உருவாக்குனாரு. அதே மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா ஏதோ உருவாக்கிட்டு இருக்காரு. 24 மணி நேரத்தில் ரெடி ஆயிருன்னு சொல்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டு. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை போடாது. ஆனால் 24 மணி நேரத்தில் ரெடி ஆயிருன்னு சொல்லியிருக்காரு. பொட்டிக்குள்ளேருந்து என்ன பொட்டி வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நம்ம மெயின் ஈவென்ட் டைமுக்கு வந்துட்டோம் கைஸ். எஸ், எல்லாருமே சோக கடலில் இருக்கிறீங்க, எனக்கு புரியுது. ஜிஞ்சர் பிரெட்மேன் இறந்து போயிட்டார். அவருடைய இறுதி உடலை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறமா இந்த உலகத்தில் அவர் இருக்க போகிறது கிடையாது. ஜிஞ்சர் பிரெட்மேனுக்காக எல்லாருமே சேர்ந்து நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்திங்கன்னா மக்களுக்குடன் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாரு. ஓ ஜிஞ்சரு ஜிஞ்சரு போயிட்டியே ஜிஞ்சரு, கிஞ்சர் அடித்த வயசில் போயிட்டியே ஜிஞ்சரு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. ஜிஞ்சர் பிரெட்மேனுக்கும் ட்ரிக் வில்லியம்ஸுக்கும் அவ்வளோ பெரிய நட்பு உறவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எப்படி பிறந்தார், இவ்வளோ வருஷம் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ப்ரொமோவா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஜிஞ்சர் பிரெட்மேனுடைய ப்ரொமோலாம் போட்டாங்கல்ல, அதை நான் போடும்போது கார்ப்பரேட் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக 9:35க்கு நான் ஸ்மாக்டவுன் ரிவ்யூ போட வேண்டியது 2 மணி நேரம் தாமதம் ஆனதுக்கு காரணம் அந்த கார்ப்பரேட்டை நீக்கிறதுக்காக சில எடிட்டிங். அதனால் ஜிஞ்சர் பிரெட்மேனுடைய ப்ரொமோவை இந்த தொகுப்பில் என்னால் காட்ட முடியல, மன்னிச்சுக்கோங்க. சாமி சேன் இதெல்லாம் பார்த்துட்டு யோ நிப்பாட்டுங்களாடா, ஏண்டா கொஞ்சம் விட்டா என்னையே கிறுக்காக்கிடுவீங்களா, நீங்களாம் தனி லோகத்தில் இருக்கீங்களா, என்ன முட்டாளாக்கிட்டு இருக்கீங்களா? கடுப்பான சாமிசன் அப்படியே ட்ரிக் வில்லியம்ஸ்கிட்ட கேட்டுக்கிட்டு ட்ரிக் வில்லியம்ஸை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில். இதுக்கப்புறம் இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடிச்சுட்டு அந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி இந்த ட்ராமாலாம் நின்றுச்சு. ஒரு பொம்மைக்கு நீங்கள் சூனியக்கான மாதிரி அடக்கம்லாம் பண்ணிட்டுருக்கீங்க, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த டைட்டில் எனக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போது தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஜிஞ்சர் பிரெட்மேன் சாகலைங்க. திடீர்னு அந்த இடத்துல அப்படியே எழுந்து நிற்கிறாரு நம்ம ஜிஞ்சரு. ஏ ஜிஞ்சரு 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 எல்லாரும் கத்துங்கப்பா. ஜிஞ்சர் பிரெட்மேனுக்குள்ளே இருக்கிறது யாரு? ஆடா நம்ம கௌதாரி ட்ரிக் வில்லியம்ஸ் கூட இருப்பார். அவர் தான் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் எடுத்து சாமிசன் அடிச்சிட்டார்ல, அடித்ததுக்கப்புறமா ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ ஃபைனலி நம்ம ஜிஞ்சர் பிரெட்மேன் சாகலை, உடல் ரீதியாக சாகலை அப்படிங்கிறத காட்டி ஒரு நல்ல ஸ்மாக்டவுனை முடிச்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கான ஸ்மாக்டவுன் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் சாகலை, இனிமே தான் ஜிஞ்சரோட எழுச்சி காத்துட்டு இருக்குது. கரெக்ட் தானே கைஸ்?